வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, சேமியா ஜவ்வரிசி வச்சு தேங்காய் பாலில் சேமியா ஜவ்வரிசி பாயசம் பண்ண போகிறோம். இன்றைக்கி தை செவ்வாய்க்கிழமை. இதை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு பண்ணுறேன். எப்படி பண்ணுறேங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வறுத்தாச்சு. அதே நெய்யில் வந்து ஜவ்வரிசி இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்படி நெய்யிலையோ எண்ணெயிலையோ பொரித்து செய்யும்போது ஜவ்வரிசி வந்து சீக்கிரம் வெந்துடும். நெய்யில் பொரிச்சா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ ரெண்டாவது மூணாவது எடுத்து தேங்காய் பாலை ஊற்றி வேக வச்சுக்கலாம். சிம்மில் போட்டு ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். மூடி வச்சு சிம்மில் போட்டுருவோம். ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். நெய்யில் பொரிச்சிட்டு இப்படி வேக வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடும். நமக்கு சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும். சேமியாவும் நல்லா வெந்துடுத்து. இப்படி தேங்காய் பாலில் சேமியா ஜவ்வரிசி பாயசம் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடை பிரதமன் மாதிரி, அதுவும் தேங்காய் பாலில் தான் அடையை வேக வைப்போம். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் அதே கப்புக்கு 1 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். ஜீனி வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் மில்க் மேடும் சேர்க்கறதுனால ஜீனியோட அளவை கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். மில்க் மேடும் அதே கப்புக்கு ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஏலக்காய் பொடியும் எடுத்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். எடுத்த தேங்காய் பால் வந்து கொதிக்கக்கூடாது. நுர கட்டினோன்னு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பார்ப்போம். லேசாக அப்படி நுர கட்ட ஆரம்பித்தது. ஆஃப் பண்ணிவிட்டேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது. இப்போ வந்து முந்திரி பருப்பை சேர்த்து பரிமாற வேண்டியதான். மேல் டாப்பில் 2 குங்குமப்பூ போட்டாச்சு. இதை இன்றைக்கி தை செவ்வாங்கிறதுனால அம்பாளுக்கு நைவேத்தியமும் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. டேஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. டேஸ்ட் அடிபோலின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணலைன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள்.